Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸைஸ் 9.1ல 9th சம்மும் 10th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டயக்ராம் வந்து புக்கில் இருக்குது. அந்த டயக்ராமை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த டயக்ராமில் வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின்னரில் வந்து அந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது. அந்த ஆரோ மார்க் வந்து மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 டேபிளில் வர்ற நம்பர்ஸில் லேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பின்னரில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2 3 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அதை நான் சாம்பிள் ஸ்பேஸ்னுட்டு எடுத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு S is equal to 1 2 3 4 5 6 7 8 வந்து எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். அப்படின்னா NF வந்து கண்டுபிடிக்கணும். NF எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் NF சொல்லுவோம். அப்படின்னா எனக்கு எஸ்ஸில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா மொத்தம் 8 எலமெண்ட்ஸ். அப்படின்னா எனக்கு NF வேல்யூ 8. அடுத்தது ஏன்னுட்டு ஒரு ஈவெண்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஏங்கிற ஈவெண்ட் வந்து என்னென்னா, நான் இங்கே கொஷினில் கொடுத்துருக்கத பார்க்கல, நான் கொஷினில் இல்லாத பார்த்துட்டா கொஷினுக்குள்ளே வர போகிறேன். இப்போ எங்கேயும் நாட் லேண்ட் ஆன மல்டிபிள் ஆஃப் 3ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஏங்கிற ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா 3ங்கிற, அதாவது 3 டேபிளில் வர்ற நம்பருக்குள்ளே லேண்ட் ஆகிற மாதிரி பார்க்குறேன். அப்படின்னா இங்கே 3 டேபிளில் வர்ற நம்பர்ஸ் என்னென்னா 3யும் 6 மட்டும்தான் எனக்கு 3 டேபிளில் வர்றது. அப்படின்னா A is equal to எனக்கு 3, அதுக்கப்புறம் 6. அப்படின்னா எனக்கு NF வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 2ன்னுட்டு கிடச்சிருக்கும். ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 டேபிளில் வர்ற நம்பரில் லேண்ட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எழுதியிருக்கிறது லேண்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதில் இருந்து இதை தனியாக பிரித்து எடுக்கணும். அப்படின்னா பிங்கிற ஈவெண்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். பிங்கிற ஈவெண்ட் வந்து என்னென்னா, எனக்கு NF-ஐயும் NF-ஐயும் மைனஸ் பண்ணணும். NF-ங்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர், NF-ங்கிறது எனக்கு 3 டேபிளில் வர்ற நம்பர்ஸ். நான் NF-ங்கிறப்ப எனக்கு 8 - 2, 8 - 2ங்கிறப்ப எனக்கு 6. அப்படின்னா NF-ங்கிறது எனக்கு 6. அதாவது இந்த 6 நம்பர்ஸ், அதாவது 6 எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு 3 டேபிளில் வராத எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா P(B) is equal to NF(B) divided by NF(S). அப்படின்னா எனக்கு NF(B) வந்து 6 divided by NF(S) வந்து 8. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2 3s are 2 4s are. அப்படின்னா P(B) is equal to 3/4. இந்த ஸ்பின்னரில் இருக்கிற ஆரோ வந்து எனக்கு 3 டேபிள் வர்ற நம்பர்ஸில் லேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னா 3/4ன்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 10th சம். 10th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9th சம்மோட கண்டினியூஸ் தான் இந்த 10th சம். அங்கே கொடுத்த அதே ஸ்பின்னர் வீலை தான் வந்து நம்ம இந்த இதுலேயும் பார்த்துக்க போகிறோம். இந்த ஸ்பின்னர் வீலை யூஸ் பண்ணி நம்மளாவே 2 கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணோம். அந்த 2 கொஷினை மட்டும் ஃப்ரேம் பண்ணால் போதும், அதுக்கு ஆன்சர்லாம் வேணாம். அது ஆனால் அந்த கொஷின்ஸ் வந்து ப்ராபபிலிட்டியை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும்னுட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். ஃபைண்ட் தி probability of the spinner land on odd number. அதாவது 9th சம்மில் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 டேபிளில் வர்ற நம்பர்ஸில் லேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருந்தாங்க. நான் இங்கே 10th சம்மில் ஃப்ரேம் பண்ண ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னா, இந்த ஸ்பின்னர் வந்து ஒரு ஆட் நம்பரில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னுட்டு கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்தது செகண்ட் சம், அதாவது செகண்ட் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். 2வது கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி of the spinner land on multiple of 4. அதாவது 4 டேபிளில் வர்ற நம்பர்ஸில் லேண்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னுட்டு நானாக 2 கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். கொஷின் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஆன்சர் கேட்கல. அதனால இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.